தனியார் பள்ளியை மிஞ்சும் அளவிற்கு அரசு உயர்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருவதை அனைவரும் பாராட்டும் விதமாக உள்ளது. கோவை இடிகரை அரசு உயர்நிலைப்பள்ளியில் பள்ளி துவக்க நாள் விழா நிகழ்ச்சியானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேர்வு விடுமுறை நிறைவடைந்து 6 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு உள்ள பள்ளிகள் அனைத்தும் இன்று முதல் செயல்பட தொடங்கியது. அதன்படி இடிகரை அரசு உயர்நிலைப்பள்ளி துவக்க நாள் விழா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். முதல் நிகழ்ச்சியாக தமிழ் தாய் வாழ்த்து முதன்மை கல்வி அலுவலர் திருமதி சுமதி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். இதற்கு முன்பாக பள்ளிக்கு புதிதாக வந்த மாணவர்களுக்கும் ஏற்கனவே பயின்று வரும் மாணவர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கைதட்டி ஆசிரியர்கள் உற்சாகமாக மாணவர்களை வரவேற்றனர். தொடர்ந்து ஆங்கில வழியில் 10ஆம் வகுப்பு பயின்று முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கு CRI பம்ப்ஸ் நிறுவனத்தின் சார்பாக ரூபாய் 10,000 வழங்கப்பட்டது. தமிழ் வழியில் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கு ஆண்டாள் அம்பாள் குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 10,000 வழங்கப்பட்டது. 2022-2023 கல்வியாண்டில் முதலிடம் பிடித்த மாணவியின் உயர்கல்வி பயில ஏதுவாக ரூபாய் 50,000 காசோலை வழங்கப்பட்டது. அதேபோல் முதல் 5 இடம் பிடித்த மாணவர்களுக்கு தலா 2,000 ரூபாய் வழங்கப்பட்டது. பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரின் பாதுகாப்பில் பயின்ற ராகவன் என்ற மாணவருக்கு 3 ஆண்டு பாலிடெக்னிக் கல்லூரி கட்டணம் தொகுதிக்கான காசோலையும் வழங்கப்பட்டது. அதேபோல் 100% தேர்ச்சியை வழங்கிய ஆசிரியர்களும் கௌரவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் பள்ளி வளாகத்தினை சுற்றி பார்த்தனர். பிறகு மரக்கன்று நட்டு வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் சித்ரா அவர்கள் வகுப்பறைகளில் உள்ள வசதிகள் குறித்து விளக்கவுரையாற்றினார். இதில் குறிப்பாக ஒவ்வொரு வகுப்பறைக்கும் ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்தின் மூலமாக கணினி வகுப்புகள் எடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து இப்பள்ளி வளாகத்திற்குள் பயின்று வரும் குழந்தைகளுக்கு பகுதி நேரத்தில் தையல் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதேபோல் ஸ்டேஷனரி பொருட்கள் அனைத்தும் குறைவான விலையில் மாணவர்களை எடுத்துக்கொள்ளும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவிற்கு CRI HR அண்ணாதுரை, HR ராஜா, நேட்டிவ் மெடிக்கல் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் சங்கர நாராயணன், பாலகோபாலன் ட்ரஸ்ட் திருவேங்கடசாமி சைக்கிள் நிறுத்தம் அமைத்து தருவதாக உறுதியளித்துள்ளனர். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் தியாகராஜன், ஆண்டாள் அம்பாள் குடும்பத்தார் சசிகுமார், அமெரிக்க வாழ் முன்னாள் மாணவரின் மகன் அருண் தேவராஜ், சென்ற ஆண்டு முன்னாள் தலைமை ஆசிரியர் பகத்சிங் மனைவி தேவபூ, தேவநாகி ஏஜென்சி குருசாமி அவர்களின் நினைவாக லோகநாதன், இவர்களுடன் உதவி தலைமை ஆசிரியர் தினேஷ்குமார், நிகழ்ச்சியினை அனைத்தையும் தொகுத்து வழங்கிய சாந்தம்மா, மேலும் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.